ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம கொஷின் ஆஃப் த டே என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்ன கேட்டிருக்காங்க? 45 இன்டூ 45 கேட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக என்ன? 45 ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன ட்ரிக் சொல்லி தர போறேன்னு பார்த்தீங்கன்னா, 5ல எண்ட் ஆகிற ஒரு நம்பரோட ஸ்கொயர் எப்படி வேணாலும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 75 ஸ்கொயர் கேட்குறாங்க. நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். 65 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 15, 25, 115 எந்த ஸ்கொயர் கேட்டாலும், அதாவது 5ல முடியணும், அதோட ஸ்கொயர் கேட்குறாங்க, ஒரு நம்பரோட ஸ்கொயர் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் உடனே ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு 5 செகண்ட்ஸில் நீங்கள் அதுக்கு செம்ம சால்வ் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு ட்ரிக் தான் நீங்கள் சொல்லி தர போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 45க்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த ஒரு 4 டிஜிட்டில் தான் ஆன்சர் வரும். சரிங்களா? 5 ஸ்கொயர் என்னன்னு நமக்கு தெரியும், 25. 5 இன்ட்டு 5 25ன்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே 25ன்னு எழுதிடுங்க. சரியா? இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இது என்ன பண்ணணும்னா, 45ல் ஃபஸ்ட்டு டிஜிட் 4 இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இதுக்கு அடுத்த டிஜிட் 5ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 4க்கு அடுத்த நம்பர் 5, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 4 5 சார் என்ன? 20. கால்குலேட்டரில் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். 45ஓட ஸ்கொயர் என்னன்னு போட்டு பாருங்கள். 2025 தான் வரும். இப்போ சப்போஸ் 35 ஸ்கொயர் கேட்குறாங்க அப்படின்னா 3 4 12, 1225 இப்படி பார்த்தே சொல்லிடலாம். அடுத்து 85 ஸ்கொயர் கேட்குறாங்க அப்படின்னா 8 9 சார் என்ன? அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபில் பண்ணிட்டு பேலன்ஸ் 25, அவ்வளோதான். எதுக்கு இப்படி கேட்டாலும் 11 இன்ட்டு 115 கேட்குறாங்க அப்படின்னா 11 இன்ட்டு 12 அந்த ஃபஸ்ட்டு டிஜிட்டை ஃபில் பண்ணிட்டு லாஸ்ட்டு 25 போட்டுட்டு நெக்ஸ்ட் போய்கிட்டே இருக்கலாம். இது எவ்வளோ பெரிய இதுக்கு ஸ்கொயர் கேட்டாலும் சரி, அவ்வளோதான். லாஸ்ட்டு 25 போடுறீங்க. 11 இன்ட்டு 12 என்ன, 13 இன்ட்டு 14 என்ன, அது மாதிரி சிம்பிளாக போட்டுட்டு நீங்கள் அந்த கொஷினுக்கான ஸ்கொயருக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இப்போ ஒரு சின்ன கொஷினாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்து அதில் இது ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே இதில் ஒன்றுமே தெரியலனா கூட இப்போ 5 இன்ட்டு 5 வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக 5ல தான் முடியும்னு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இதில் பாருங்கள், இது 0ல் முடியுது. எலிமினேட் பண்ண தெரியணும். ஆன்சர் ஆப்ஷன்ஸில் வந்து எது ஆன்சராக இருக்க வாய்ப்பு இல்லைங்கிறத நமக்கு ஃபஸ்ட்டே கண்டுபிடிக்க தெரியும். இங்கே பாருங்கள், இது 0ல் முடியுது. ஸோ இது கண்டிப்பாக ஆன்சராக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ 1 2 4 இது 4ல் தான் ஆன்சர், 3ல் தான் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கணும். நமக்கான தான் ட்ரிக்கு தெரியுமே. 45 இன்ட்டு 45 என்னென்னு 2025. இப்போ தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, 45 இன்ட்டு 45 இப்படி மல்டிப்ளிகேஷன் போட்டு 5 5 சார் 25, 5 போட்டு 2 போட்டு 5 4 சார் 20, 22ன்னு போடுவாங்க. அப்புறம் இங்கே 0 2 4 4 சார் 16, 18 போட்டு 5 இப்படி கீழே இறக்கி இப்படி எழுதுவாங்க. இதெல்லாம் வேஸ்ட். சிம்பிளாக அப்படி பார்க்குறோமா, இப்படி சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மெட்ராஸ் டெக்னாலஜிஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.